மாணவிகளே, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அலுவலக மேலாண்மை பாடம் சப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாரு. பாடம் 2 படிக்க போகிறோம். ஓகே, பாடம் 1 நம்ம முடிச்சிருந்தோம். பாடம் 1 நவீன அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த நவீன அலுவலகத்தினுடைய வகைகள் பார்த்தோம். அலுவலகம் என்றால் என்ன, அலுவலக மேலாளருடைய பணிகள், அதுக்கப்புறம் அந்த மேலாளருடைய குணநலன்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அலுவலகத்தினுடைய பணிகளில் 2ஆக பார்த்துருப்போம். அடிப்படை பணிகள் மற்றும் அலுவலகத்தினுடைய முக்கியமான பணிகளாக திட்டமிடுதல், கட்டுப்படுத்தல் போன்ற பணிகளையும் செய்கிறதுங்கிற முழு விவரங்களையும், அலுவலகம்னா என்னங்கிற விவரங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. பர்டிகுலராக அலுவலகத்தின் பணிகளும் அவற்றுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிற தலைப்பின்களை பார்த்துருந்தோம். இன்றைய நாட்களில் நாம் படிக்க வேண்டிய பாட தலைப்பும் அலுவலக தானியங்கின்னு சொல்லி படிக்க போகிறோம். இந்த பாடம் 2 அலுவலக தானியங்கி, பேஜ் நம்பர் 19. தானியங்கி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீ சொல்லு பார்க்கலாம், யோசித்து பாரு. ஆட்டோமேட்டிக் எதை சொல்லுவோம்? ஆட்டோமேட்டிக் டோர். நிறைய ஆஃபீஸ்களில் போய் பாரு, அல்லது நம்ம பெரிய பெரிய கடைகளில் போய் பாரு. நம்ம டோர் முன்னாடி நின்னாலே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். நம்ம ரீசனாக நம்ம பக்கத்தில் உள்ள அரசன் கடை எல்லோரும் பார்த்துருப்போம், பேக்கரியிலே போய் நின்ன உடனே டோர் ஆட்டோமேட்டிக்கலாக ஒர்க் ஆகுது. இன்னும் சொல்ல போனேன்னு சொன்னால் வாஷிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் தானாக இயங்கக்கூடியது. நம்ம ஜஸ்ட் பட்டன் போட்டு அதனுடைய செயல்பாடுகளை தூண்டும் பொழுது செய்து முடிக்கக்கூடாது அப்படிங்கிறோம். இப்போ அப்போ தானாக இயங்கும், வெகு விரைவில் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடுகள்னு சொல்லி தெரிஞ்சிருப்பான். நல்லா பாரு. இப்போ அலுவலக தானியங்கினா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக நம்ம அலுவலகம் அப்படின்னு சொல்லும்போதே பின்னால் உள்ள காலங்கள்லாம் 4 புறம் சுவர்களால் சொல்லப்பட்ட கட்டடம், எழுத்து பணி நடைபெறும், நிர்வாகம் நடைபெறக்கூடியது, பணவரவு செலவுகளை கையாளக்கூடியதுன்னு சொல்லி படிச்சிருப்பா. எல்லாம் மனிதர்களை கொண்டு பணியாற்றக்கூடிய ஒன்று. ஆனால் இப்படியே தொடர்ச்சியாக நம்ம அலுவலகமாக செயல்பட முடியாது. நாளடைவில் நம்மளுடைய அலுவலகம், அதாவது காலம் மாற நவீன காலத்துக்குள்ளே போக போக அலுவலகமும் என்ன சொன்னால் மாறக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோம். இந்த மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது பாருமா, முன்னாடிலாம் எல்லா ஆஃபீஸ்லேயும் போனாலும் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் எழுதுவாங்க, டைப் அடிப்பாங்க. அந்த டைப் எடுக்கப்பட்டதை வச்சு தான், கார்பன் காப்பி வச்சு தான் நகலே எடுப்பாங்க. ஜஸ்ட் ஜெராக்ஸ் மிஷினுக்கு கூட முதல்லலாம் போகிறதே இல்லை. நாளடைவில் தான் அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் மிஷின் கண்டுபிடிக்கப்பட்ட அப்புறம் ஜெராக்ஸ்குள்ளே போகிறோம். இப்படியாக ஒவ்வொரு காரியங்களுடைய முன்னேற்றம் ஏற்படப்பட நம்மளுடைய அலுவலக செயல்பாடுகளும் மாற்றமடைந்தது. இப்போலாம் நம்ம நவீன காலத்தில் இருக்கிறோம். எனவே நவீன அலுவலகமாக செயல்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்னா, மின்னணு அமைப்புகளால் என்ன சொன்னால் தானியங்கப்படுத்தப்படுகின்றன. இந்த மின்னணுனா எலக்ட்ரானிக் சிஸ்டம். பாரு, டைப்ரைட்டிங் மிஷினுக்கு பதில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? கணிப்பொறி. சரியா? இப்போ இந்த எல்லா அலுவலகத்துலேயும் காகிதம் இல்லாத அலுவலகம், அதாவது எழுத்து பணி இல்லாத அலுவலகமாக மாற்றப்படுகின்றன. காகிதத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, எழுத்தால் எழுதி கொடுங்க, எல்லாம் ஜஸ்ட் கம்ப்யூட்டர்லேயே அவங்க போடுறாங்க. சாஃப்ட் காப்பி வச்சு எல்லாமே கம்ப்யூட்டரில் வேலை நடக்குது. அப்போ இந்த காகிதம் இல்லாத அலுவலகம்னா என்ன, அதாவது எழுத்து பணி இல்லாத அலுவலகம்னா என்னன்னா, மின்னணு முறையில், அதாவது கம்ப்யூட்டரைஸ்ட் முறையில் எண்முறை, இந்த கிராஃப் வரைகிறது, நுண் வரைவியல் மற்றும் நுண் செயலகம் எல்லாமே மைக்ரோ சாஃப்ட்வேர், புரியுதா உனக்கு? சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்ட அமைப்புகளால் பணிகள் செய்து முடிக்கப்படுகின்றன. எனவே இந்த காகிதம் அலுவலகத்தில் உள்ளீடுகள், அதாவது உள்ளீடுகள்ங்கிறது இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீ கம்ப்யூட்டர் படிக்கிற பிள்ளைங்கோ, நீ சப்போஸ் படிச்சிருந்தாலும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அதாவது சாதாரண ஒரு பேராகிராஃபை நீ என்ன செய்வான்னா, கம்ப்யூட்டர் பிள்ளைங்களை ப்ரோக்ராம் எழுதுகிறோம்பாங்க ப்ராக்டிக்கல் செய்யும் பொழுது. அப்போ அந்த ப்ரோக்ராம் அவங்க கணிப்பொறி மொழிக்காக அவங்களுடைய செயல்கள் மாற்றி அமைக்கணும். அதுதான் என்னென்னா உள்ளீடுகள். அப்போ செயலாக்கம், ஒளியியல் அதாவது எல்லாமே கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்காக மாற்றப்படும். மாற்றப்பட்ட செய்திகள் அனைத்துமே நம்ம இமெயில் மூலமாக அனுப்பலாம். அதுக்கப்புறம் அதனுடைய நகல்கள் எடுக்கிற முடியும். அதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்போனேன்னு சொன்னால், நம்ம தபால்கள் அனுப்ப, செய்திகள் பெறுவதற்காக, அவற்றை பாதுகாப்பு வைப்பதற்காக கணினி
அட்டவணை, அதாவது என்னென்னா நினச்சிரும் பாரு, ஒரு கேல்குலேஷன் போடணும், ஒரு கிளாஸில் உள்ள பிள்ளைங்களுக்கு ரேங்க் ரிப்போர்ட் அடிக்கிறோம், ரேங்க் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா கம்ப்யூட்டர், அதை தான் கணினி அட்டவணை செயலாக்கம், தொலை தொடர்பு எல்லாமே நம்ம எதில் தான் நடைபெற்றதுன்னா கம்ப்யூட்டரைஸ்டு மூலமாகவே தொடர்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இந்த கம்ப்யூட்டரைஸ் மூலமாக செய்யும் பொழுது என்னென்னா செயற்கைக்கோள் தொடர்புகள், காணொளி தொலை தொடர்புகள், மின்னஞ்சல் கணனி வழியாக கணனிக்கு நம்ம சேர்ப்பது தான் நம்மளுடைய தானியங்கியால் பயன்படுத்தக்கூடிய பணிகள் அப்படின்னு சொன்னால், தானியங்கினால் நம்ம பல்வேறு உபகரணங்களை பற்றி நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர், அதாவது தானியங்கிக்காக நம்ம ஒரு அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான இயந்திரங்களையும் தெரியணும். இப்போது மனிதர்களுடைய உழைப்பு சேமிக்கப்பட்டு இயந்திரங்கள் மூலமாக, அதாவது இயந்திரமயமாக்கப்படுவதுதான் தானியங்கி என அழைக்கப்படுகிறது. இயந்திரமயமாக்குதல், பணியாளர்களுடைய வேலைகள் குறைக்கப்பட்டு என்ன செய்யப்போனா இயந்திரங்கள் மூலமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு செயல்பாடு தானியங்கின்னு சொல்லலாம். அதாவது மனிதர்களுடைய தலையீடு நமக்கு இல்லை. மனிதர்களுடைய தலையீடு இல்லாமல் ஒரு தானியக்கு கட்டுப்பாட்டுடன் தொலைத்தொடர்பு சாதனங்கள், கட்டுப்பாட்டு சாதனங்கள் எல்லாமே நமக்கு என்னச்சுன்னா பல்வேறு விதமான சாதனங்களை பயன்படுத்தி நம்மளுடைய கடித தொடர்பு, ஆவணங்கள் பாதுகாத்தல், சேகரித்தல் எல்லாமே நம்ம எதை பயன்படுத்துகிறோன்னா பல்வேறு விதமான இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம். எனவே தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய முறை தான் என்ன சொல்லலாம், தகவல் தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தக்கூடிய முறையை தான் நம்ம என்ன சொல்லலாம் தானியங்கிப்படுத்தல் என அழைக்கலாம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு உள்ள வரைவிலக்கணத்தை பாருமா. வரைவிலக்கணம் 3 வரைவிலக்கணம் கொடுத்துருக்கோம். நீ ஏதேனும் ஒன்று படித்தாலே போதும். ஃபஸ்ட்டில் பாரு, வணிக அகராதியின் படி, காமர்ஸ் படி நமக்கு தானியங்கினா என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. புக்கை பாருமா, பேஜ் நம்பர் 20 எடுத்து வச்சுக்க. அலுவலக செயல்பாடுகளில் தானாக இயங்கும் வகையில், அலுவலக செயல்பாடுகளில் தானாக இயங்கும் வகையில். இப்போ நம்ம ஸ்கூலே எடுத்துக்க, ஒரு கல்வி நிறுவனம் தான், பிஸ்னஸ் நோக்கம் இல்லை. ஆனாலும் இந்த அலுவலகம் தானாக செயல்படக்கூடிய வகையில், அதாவது ரொட்டீனாக வராங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப் வராங்க, 10 மணி to 5 மணி வரை இருக்கிறாங்க, கூடுதலாக இருக்காங்க. தானாக இயங்கும் முறையில் வடிவமைக்கப்பட்ட சாதனங்கள் மற்றும் கணினியாக பயன்படுத்தக்கூடிய முறை. சாதனங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாரு, எல்லா ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் முன்னாடியும் ஆளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இல்லையா, அவங்க டைப் பண்ணுறதுக்கு, எல்லா காப்பி எடுக்கிறதுக்கு எல்லா விதமான சாதனங்களும் வழங்கப்படும். அதான் என்ன சொன்னால் வடிவமைக்கப்பட்ட சாதனங்கள் மற்றும் கணினியாக பயன்படுத்தக்கூடிய முறை அல்லது அமைப்பு தான் தானியங்கி என அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல அந்த கம்ப்யூட்டரைஸை என்ன செய்யணும்னா எழுத்தர் பணிகளெல்லாம் குறைக்கப்பட்டு தொடர்பு கொள்வதற்கான கடிதங்கள், ஆவணங்கள் சேமித்து வைக்கக்கூடியது, தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாட்டினால் அத்தனை தகவல்களையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் தானியங்கி என விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த தானியங்கி செயற்குழு 1972, இது ஒரு ஒன்பேர்டு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரில் வரணுமா. தானியங்கி செயற்குழு எப்போ 1972ஆம் ஆண்டு. ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தேன்னு சொன்னால், இந்த தானியங்கி பரிமாற்ற அமைப்பு அல்லது தானியங்கி கட்டுப்பாடு அல்லது பின்னூட்டம் போன்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்களின் பயன்பாடுகளை மின்னணு சாதனங்கள் வழியாக பயன்படுத்தப்படுவது. ஒரே சிங்கிள் வேர்டு தான் உன்னோட ஆன்சர், மின்னணு செயல்பாடுகளின் வழியாக பயன்படுத்துவது. அப்போ இந்த மின்னணு செயல்பாடுகள் என்கிறது நம்மளுடைய கம்ப்யூட்டர் மூலமாக, எலக்ட்ரானிக் சிஸ்டம் இல்லையா, இதன் மூலம் செயல்படுத்தக்கூடிய செயல்கள் அத்தனையும் தானியங்கி என அழைக்கலாம். இன்னொரு லேசாக உனக்கு புரியும்படியாக காமனாக உனக்கு என்ன சொல்லணும், எளிமையான சொற்களில் தானியங்கி என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளின் உருவாக்கம் மற்றும் விநியோகத்தை கண்காணிப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்குதல் மற்றும் பயன்படுத்துவதே தானியங்கி. சரியா, இது ஒன்றும் நீ படிக்க வேண்டாமா, ஃபஸ்ட்டு வர விளக்கணமாக அந்த தானியங்கி செயற்குழையும் மனப்பாடம் பண்ணிக்க. அடுத்து பாரு, தானியங்கியின் நோக்கங்கள். 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தானியங்கியின் நோக்கங்கள். இந்த தானியங்கியின் நோக்கங்களில் உனக்கு 6 ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க. தானியங்கியின் நோக்கங்கள் 6 ஹெட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கும் பாரு. ஃபஸ்ட்டில் மனித ஆற்றலை சேமித்தல். மனித ஆற்றலை சேமித்தல். இந்த மனித ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது, மனிதர்கள் முன்னால் உள்ள காலங்கள்லாம் மனிதர்கள் இயந்திரங்களாக பயன்படுத்தப்பட்டனர் அப்படிங்க. ஒரு உற்பத்தி தொழிற்சாலைலாம் எடுத்தேன்னு சொன்னால் மனிதர்களுடைய, இப்போ ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக ஒரு விவசாய தொழில் எடுத்துக்க, நம்ம நாற்று நடுறதுக்கு கூட மிஷின்
இல்லையா, அறுவடைக்கு மிஷின், எல்லா வகைக்கும் நம்ம என்ன செய்யறோம்னா மிஷினை பயன்படுத்துகிறோம். மனிதருடைய உழைப்பானது குறைக்கப்படுது. எனவே மனிதருடைய வேலைப்பளு குறைப்பது தான் மனித ஆற்றலை சேமித்தல். மனிதர்களுடைய வேலை பளுவை குறைத்தல் என்பதுதான் மனித ஆற்றலை சேமித்தல். இப்போ பல்வேறு விதமான இயந்திரங்கள், மின்னணு சாதனங்களை பயன்படுத்தலாம். அங்கே மனிதர்களுடைய வேலையானது குறைக்கப்படுது. மனிதர்களுக்கான உடல் உழைப்புகள் குறைக்கப்படுவதனால இது மனித ஆற்றலை சேமிக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்து நேரத்தை சேமித்தல். பாரு, செகண்ட் பாயிண்ட், நேரத்தை சேமித்தல்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த நேரத்தை சேமித்தல் என்பது அலுவலகத்தில் நம்ம பாரு, ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, நீ டைப் படிக்கிற, நீ ஒரு டைப் அடிக்கிற நேரத்துக்கும் கம்ப்யூட்டரில் நீ டைப் அடிக்கிற ஒரு நேரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தனாலே தெரியும். நீ இங்கே 10 நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய வேலையை கட்டாயம் அங்கே 5 நிமிஷத்தில் முடிக்கலாம். அங்கே 4 பேர் செய்யக்கூடிய வேலையை அங்கே ஒரே நபர் என்ன செய்யலாம், செய்து முடிக்கலாம். இதுதான் என்னன்னு சொன்னால் வேகமாக முடியும், செயல்பாடுகள் வேகமாக முடியும். இதனால் நேரம் நமக்கு என்னச்சுன்னா சேமிப்படையும். அடுத்து 3வது பாயிண்டில் துல்லியம். துல்லியம் என்பது நம்ம பாரு, நம்ம மனிதர்களை கொண்டு செய்யும்போது அந்த கரெக்டு டைமுக்கு நம்ம போய் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் கம்ப்யூட்டரில் போடும்போது ஒரு ப்ரோக்ராம் நாளைக்கு என்ன செய்யணும்னா முன்னுக்கூட்டியே தீர்மானிச்சிடும். ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா. இந்த முன்னதாகவே திட்டமிடப்பட்டு வேலையை முன்னதாகவே துல்லியமாக செய்வதற்காக திட்டமிடப்படுகிறது. எனவே திட்டமிட்டபடி கணிப்பொறிகள் அல்லது இயந்திரங்கள் சரியான முறையில் துல்லியமாக செய்து முடிக்கின்றன. துல்லியமாக வேலையானது செய்து முடிக்கப்படும். அடுத்து சோர்வை நீக்குதல். யாருடைய சோர்வு நீக்கப்படும்? மனிதர்களுடைய சோர்வு நீக்கப்படும். ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம், மனித ஆற்றலை சேமித்தல்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த மனித ஆற்றலை சேமிப்பதனால வேலைப்பளு குறைக்கப்படுதுன்னு சொன்னோம். இப்போ சோர்வை நீக்குதல் அப்படின்னு சொல்லும்போது பாரு, திரும்ப இப்போ பாரு, நகல் எடுக்கிற மிஷின்லாம் இல்லைன்னா கைனாலே எழுதிட்டே இருக்கணும். திரும்ப எழுதக்கூடிய வேலைகள், செய்யக்கூடிய வேலைகளை இந்த கம்ப்யூட்டர் அதனுடைய சாஃப்ட்வேர் முதலே போட்டுரும். இப்போ பார்த்தோன்னா ஒவ்வொரு நேம் லிஸ்ட்டு நமக்கு உன்னுடைய கிளாஸில் உள்ள நேம் லிஸ்ட்டை கேட்குறாங்கன்னா கம்ப்யூட்டரில் நம்ம போட்டாச்சா உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்றாங்க. அப்போ அதுலேயும் உன்னுடைய மார்க் என்ட்ரு பண்ணுறதுக்கு, உன்னுடைய ரேங்க் கார்டு போடுறதுக்கு எல்லாம் சாஃப்ட்வேர் காப்பி, அதாவது மென்பொருள் பயன்பாட்டின் மூலமாக அனைத்து தகவல்களும் திரும்ப செய்ய வேண்டிய தகவல் எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த தகவல்களை நமக்கு உடனுக்குடன் செய்கிறதுனால வேலைப்பளு குறையுது, மனிதருடைய உழைப்பு குறையுது, மனிதர்களுடைய பணியாளருடைய சோர்வு நீக்கப்படுது. ஒரே ஆஃபீஸ் ஒர்க்கரே எடுத்துக்கிட்டேன்னா அவங்க பாரு 12J நேம் லிஸ்ட் தாங்கன்னா உடனே டிசிக்கெல்லாம் கொடுப்பாங்க. புரியுது? அப்போ என்னன்னு சொன்னால் அவங்க பிரிண்ட் அவுட் வச்சுருக்குறாங்க. திரும்ப இதெல்லாம் தேவைப்படக்கூடிய விவரங்களை சேமித்து வைப்பதன் மூலம் உடனடியாக வேலையிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், விடுவிக்கப்படுகின்றனர். அடுத்து குறைந்த மோசடிகள். இந்த குறைந்த மோசடிக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா மனிதர்கள்னால் தான் நமக்கு மோசடிகள்லாம் நிறைய செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த தானியங்கி வேலைகளில் மோசடிகளுக்கு மிகவும் குறைவான வாய்ப்புன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். 6வது பாயிண்ட், உண்மைகள் மற்றும் தரவுகளை சேர்த்து வைத்தல். இந்த உண்மைகள் மற்றும் தரவுகளை சேர்த்து வைத்தல்னு சொல்லும்போது என்ன சொன்னால் பாருமா, நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு நேரம் நம்ம என்ன செய்வோம், இன்புட் கொடுத்துருவோம் இல்லையா. உட்பகு பகுதி வழியாக அத்தனை தகவலும் சேர்த்து வைத்திருக்க முடியும். அதனால் நம்ம கொடுக்கப்பட்ட செய்திகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சேர்த்து வைத்து எதிர்காலங்களுக்கு தேவைப்படும் பொழுது தரக்கூடிய வகையில் அவை சேர்த்து வைக்கிறது. இப்போ பார்த்தேன்னா பாரு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய ரிலேட்டிவ் படிச்சிருக்காங்கன்னா அவங்கள குறித்த விவரங்கள் கூட நம்ம ஸ்கூலில் ஆஃபீஸில் வாங்கலாம். அதே போல் ஒரு வணிக நிறுவனத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்னதான வியாபார லாப நட்ட கணக்கின் மாதிரி படிங்களை எடுக்கலாம். கொடுக்கப்பட்ட தகவல்கள் அனைத்தும் கம்ப்யூட்டர் மூலமாக கொடுக்கும் பொழுது அது குறிப்பிட்ட கால இடைவெளி வரை அவை சேமித்து வைக்கப்படுது. அவர் சேமித்து வைப்பதன் மூலம் எதிர்காலத்துங்களுக்கு தகவல்கள் நமக்கு என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். மாணவிகளே, நம்ம தானியங்கினா என்னென்னு காமனாக பொருள் படிச்சிருக்கோம், வரைவிலக்கணம் படித்தோம், அதனுடைய நோக்கங்கள் படித்தோம். நோக்கங்கள் 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 6 ஹெட்லைன். மனித ஆற்றலை சேமிக்கிறது, நேரத்தை சேமிக்கிறது, துல்லியம், சோர்வை நீக்குதல், குறைந்த மோசடிகள், உண்மைகள் மற்றும் தரவுகளை சேர்த்து வைத்தல். ஓகே.